திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நம. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதயே நம. மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொடி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய தினந்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு 38வது நாள். இந்த 38வது நாள் நம்ம எந்த ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திரு வெஞ்சமாக்கூடல் அப்படின்ற ஸ்தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, கருவூர் அந்த மாவட்டத்துக்கு கீழே வரும். வெஞ்சமாக்கூடல் அது என்ன பெயர் அப்படின்னா, வெஞ்சமன் அப்படின்னு ஒரு வேடுவ மன்னனால் ஆட்சி செய்யப்பட்ட ஊர். அதனால தான் இந்த ஊருக்கு பேர் வெஞ்சமாக்கூடல். வெஞ்சமனால் ஆட்சி செய்யப்பெற்ற கூடல் ஆற்று ஊர் அப்படின்றது இந்த முழு பெயர். அது வெஞ்சமாக்கூடல் அப்படின்னு அடுத்து அப்படின்னு சொல்வா. இப்போ இங்க இருக்கிற கல்யாண விகிர்தேஸ்வரர் கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோவிலுக்கு ஒரு தனி வரலாறு இருக்குது. அதாவது தேவேந்திரன் கௌதம மகரிஷியுடைய சாபத்தை வாங்கின்றான். அந்த சாபம் தீர்றதுக்காக இங்கே சிவபெருமான பிரார்த்தனை பண்ணி அவனுக்கு சாபம் தீர்ந்தது அப்படின்றது ஒரு வரலாறு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இந்த கோவிலில் நடந்திருக்கு. அதாவது சமயக்குறவர்களில் 4வரில் ஒருவரான சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்கே வரும்பொழுது சிவபெருமான் கிட்ட பொன் வேணும், அதாவது பணம் வேணும் அப்படின்னு கேட்குறார். அவருக்கு எப்போவுமே மனிதர்கள் கிட்ட கேட்டு பழக்கமே கிடையாது. எது தேவைனாலும் சிவபெருமான் கிட்ட தான் கேட்பார். ஏன்னா சிவபெருமானும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் நண்பர்கள். அதனால அவருடைய தேவையை அவருடைய நண்பன் கிட்ட மட்டும்தான் கேட்பார். அப்படி கேட்கும் பொழுது சிவபெருமானுக்கு எப்போவுமே சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் கேட்கச்சே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாராம். இல்லைன்னு சொன்னோடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கோபம் வந்துடுறது. நான் உன்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட போய் நான் கேட்க முடியும்? நீ ஏன் இல்லைன்னு சொன்னா எனக்கு யார் தான் உதவி பண்ணுவா அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்கும்போது, நான் உனக்கு கொடுக்கணும்னா எதையாவது அடமானத்தில் வச்சு தான் கொடுக்கணும் அப்படின்னு சிவபெருமான் சொன்னாராம். அப்படி வச்சாவது எனக்கு கூட அப்படின்னு அவர் கேட்டு அம்பாளை ஒரு மூதாட்டி மாதிரி மாற்றி அம்பாள் கிட்ட பிள்ளையாரையும் முருகனையும் அடமானத்தில் வச்சுட்டு சிவபெருமான் பொன் வாங்கி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கொடுத்தார் அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இந்த கோயிலை குறித்து சொல்லப்படுது. அவ்வளவு அழகான விஷயங்கள் இந்த கோவிலில் நிறைஞ்சிருக்கு. அம்பாளுடைய பேர் பார்த்தீங்கன்னா பன்னிநேர் மொழி அம்மை. சுவாமியுடைய பேர் கல்யாண விகிர்தேஸ்வரர். விகிர்தன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கேட்டால் கொடுத்துருவான். அவங்ககிட்ட போய் ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது யாராவது கேட்டால் கொடுத்துடுவான். அதுதான் விகிர்தேஸ்வரன். விகிர்தன் அப்படின்ற பேருக்கே அதுதான் அர்த்தம். இப்போது இங்கே இருக்கிற முருகப்பெருமானை பற்றி பார்க்கலாம். இங்கே இருக்க முருகப்பெருமான் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அழகாக 6 முகங்களோட 12 கரங்களோட மயில் மேலே சும்மா ஜம்முன்னு அழகாக உட்கார்ந்துட்டுருப்பார். அதுக்கப்புறம் 2 தேவிமார்கள், அந்த தேவிமார்களும் அழகாக பக்கத்தில் நின்றுட்டுருப்பாங்க. இப்பேற்பட்ட முருகன் கிட்ட தான் நம்மளுடைய அருணகிரிநாதர் திருப்புகழை பாடியிருக்கார். வண்டுபோர் சாரத்து அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியதான திருப்புகழ். அந்த திருப்புகழை இதை நான் எப்பவும் போல் 2 தடவை படித்து காட்டுறேன். அதுக்கப்புறம் இதோடைய பொருளை நம்ம பார்க்கலாம். படிக்க ஆரம்பிக்க போகிறேன். வண்டுபோர் சாரத்து அருள் தேடி மந்திபோர் கால பிணிசாடி செண்டுபோர் பாசத்துடனாடி சிந்தை மாய்த்தே சித்து அருள்வாயே தொண்டரார் காண பெறுவோனே துங்க வேர்க்கானத்து உறைவோனே மிண்டரார் காண கிடையானே வெஞ்சமாக்கூடர் பெருமாளே. இதுதான் அந்த திருப்புகழ். இதை இன்னொரு தடவை படித்து காட்டுறேன். 8 வரிகள் தான். பொறுமையாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் படிக்க முடியும். வண்டுபோர் சாரத்து அருள் தேடி மந்திபோர் கால பிணிசாடி செண்டுபோர் பாசத்துடனாடி
சிந்தை மாய்த்தே சித்து அருள்வாயே. தொண்டரார் காணப் பெறுவோனே துங்க வேர்க்கானத்து உறைவோனே மிண்டரார் காண கிடையானே பெஞ்சமாக்கூடர் பெருமாளே. இதுதான் இந்த திருப்புகழ். இப்போ இந்த திருப்புகழுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். பண்டுபோர் சாரத்து அருள் தேடினா, பண்டுகள் எப்படி பூக்களை நோக்கி தன்னுடைய உணவை தேடுவதற்காக போறதோ அந்த மாதிரி நானும் உன்னுடைய அருளை தேடி வர வேண்டும் அப்படின்னு அருணகிரிநாதர் கேட்கிறார். மந்திபோர் கால பிணிசாடி அப்படின்னா, மந்தி கூட்டமானது எப்படி ஒரு கிளைக்கும் இன்னொரு கிளைக்கும் நிற்காமல் பாய்ந்து கொண்டே இருக்கின்றதோ, அதாவது ஒரு கிளையிலேருந்து இன்னொரு கிளைக்கு அப்படியே குதிச்சுட்டே போகும் மந்திகள், அதாவது குரங்குகள். அந்த மாதிரி நானும் காலனுடைய பிடிக்குள் சிக்காமல், காலன்னா யமதர்மராஜன், அவருடைய பிடிக்குள் நான் சிக்காமல் தப்பி பிழைக்க வேண்டும். செண்டுபோர் பாசத்துடனாடி, செண்டாயுதம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஆயுதம். சில முக்கியமான தெய்வங்கள் கையில் அது எப்போவுமே ஒரு காவல் தெய்வங்கள் கையிலலாம் கொடுத்துருப்பா. குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சாஸ்தா கையில் எப்போவுமே செண்டாயுதம் இருக்கும். அந்த மாதிரி அந்த ஆயுதம் போகிறது அப்படின்னா பகைவர்களை அழிச்சிட்டு தான் அந்த ஆயுதம் திரும்பி வரும். அதுபோல் நான் என்னுடைய பற்றுதல்களை ஜெயித்து வெளியே வர வேண்டும். செண்டுபோர் பாசத்துடனாடி சிந்தை மாய்த்தே சித்து அருள்வாயே. என்னுடைய சிந்தையில், என்னுடைய நினைப்புகளில் ஏதாவது ஒரு ஆசை, ஏதாவது ஒரு தேவை, அதை குறிச்சே போயிட்டே இருக்கு. இந்த தேவைகளையும் ஆசைகளையும் குறித்து போகிறத நான் தடுத்து நிறுத்தி அதை மாய்த்து சித்து அருள்வாங்கன்னா அது ஒரு விதமான யோக நிலை, அதை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறார். தொண்டரார் காண பெறுவோனே, உண்மையான தொண்டர்களால் மட்டும் பார்க்கக்கூடியவனே, துங்க வேர்க்கானத்து உறைவோனே. துங்க அப்படின்னா தூய்மையான, வேர்க்கானம் அப்படின்னா, கானம் அப்படின்னா காடு, வேர்க்காடு. சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில் ரொம்ப பிரபலம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலுக்கு பக்கத்திலேயே அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற வேதபுரீஸ்வரர் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் பக்கத்தில் இருக்கு. அதுவும் இல்லாமல் 63 நாயன்மார்களில் ஒருவரான மூர்க நாயனாரோட பிறந்த ஸ்தலமும் இந்த திருவேற்காடு தான். இப்பேற்பட்ட இந்த திருவேற்காட்டில் அந்த கோவிலில் முருகன் பேர்லையும் அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியிருக்கார். அதனால தான் அதை இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறார். வேர்க்கானத்து உறைவோனே மிண்டரார் காண கிடையானே. மிண்டர்கள் அப்படின்னா ஆணவம் தலைக்கேறியவர்கள், அவர்களால் முருகப்பெருமானுடைய அருளை அனுபவிக்க முடியாது. மிண்டரார் காண கிடையானே பெஞ்சமாக்கூடல் அப்படின்னு இந்த ஸ்தலத்தில் எழுந்தருளி இருக்கின்ற எங்களுடைய முருகப்பெருமானே அப்படின்னு சொல்கிறார். இதுதான் இந்த திருப்புகழுடைய அர்த்தம். இதை பொறுமையாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாராலையும் படிக்க முடியும். நாளை மீண்டும் இன்னொரு திருப்புகழுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.